எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோ மூலமாக இலங்கையின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்ப அங்கத்தவர்களுக்கு அரசாங்கத்தினால் இதுவரை காலம் வழங்கப்பட்டு வந்த சிறப்பு உரிமைகளின் அடிப்படையிலான ஓய்வூதிய நலன்கள் எவ்வாறு மாற்றம் அடைந்திருக்கிறது, அத்தோடு அவர்கள் இதுவரை காலம் பெற்று வந்த ஓய்வூதிய நலன்கள் எவ்வாறானவை என்பது சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். அரசாங்கம் எவ்வாறான நிதி நெருக்கடிகளில் இருந்தாலும், நிதி நெருக்கடிகளில் இருந்த காலத்திலும் கூட, இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகள் நிறைவேற்றப்பட்டு வந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில், புதிய அரசாங்கமானது தன்னுடைய அதிரடி நடவடிக்கையின் காரணமாக எதிர்காலத்தில் இந்த சிறப்புரிமைகளை ரத்து செய்திருக்கிறது. இதன் மூலமாக அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்ட பாதீட்டு இடைவெளியை ஓரளவு குறைத்திருக்கிறது என்று கூறலாம். இந்த நிதியின் மூலமாக அ மக்களுக்கு ஒரு சேவையை செய்யக்கூடியதாக இருக்கும் என பலர் கருத்து கூறியிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச போன்றவர்கள் இந்த நடவடிக்கையை விமர்சித்திருந்ததோடு, முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தினையும் அவர் அரசியல் ரீதியாக கூறியிருக்கின்றார். உண்மையில் இந்த செலவு விவரங்களை நாங்கள் பார்ப்போம். அதாவது முக்கியமாக முன்னாள் ஜனாதிபதிகள் என்று சொல்லும்போது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, அதே நேரம் மஹிந்த ராஜபக்ஷ, ஆஹ் மைத்ரிபால சிறிசேன, அதே நேரத்தில் இமா பிரேமதாச என்பவர் முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாசாவினுடைய மனைவி. இந்த நால்வர் 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பெற்றுக்கொண்டிருக்கின்ற அவர்களுக்காக செய்யப்பட்ட செலவினங்களை சற்று பாருங்கள். மஹிந்த ராஜபக்சவுக்கு 16,58,834 ரூபாய் 2021 வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் செலவிடப்பட்டிருக்கிறது. அதே நேரம் மைத்ரிபால சிறிசேனவுக்கு 14 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவுக்கு 4 மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான தொகை செலவிடப்பட்டிருக்கிறது. அதே நேரம் 2022ஆம் ஆண்டு காலப்பகுதி என்று சொல்லும்போது இலங்கையில பொருளாதார நெருக்கடி நிலைமை காணப்பட்ட சூழல். அந்த சூழ்நிலையிலும் கூட புதிதாக ஒருவர் இணைந்து கொண்டிருந்தார். அதாவது கோட்டாபய ராஜபக்ஷ. இந்த காலப்பகுதியை பார்ப்போமாக இருந்தால் 42 மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான தொகையை மஹிந்த ராஜபக்சவுக்காக செலவிடப்பட்டிருந்தது. அதே நேரம் மைத்ரிபால சிறிசேன 18 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான செலவினங்களை அவர் செய்திருந்தார். அதே நேரத்தில் 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியும் அதே நிலைதான். 28 மில்லியன் ரூபாய் மஹிந்த ராஜபக்சவுக்கும் 22 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகை மைத்ரிபால சிறிசேனவுக்கும் செலவிடப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் ஏனையவர்களுக்கும் கணிசமான தொகைகள் செலவிடப்பட்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு பொறுத்தவரையில 61 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகை மஹிந்த ராஜபக்சவுக்கு செலவிடப்பட்டிருக்கிறது. இது பெருந்தொகையாக காணப்படுகிறது. ஏனையவர்களுக்கும் அரசாங்கத்தினுடைய கணிசமான தொகைகள் செலவிடப்பட்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டு விசேடமானது. புதிதாக ரணில் விக்ரமசிங்க இதில் இணைந்து கொண்டிருக்கின்றார். இதன் அடிப்படையில் பார்ப்போமாக இருந்தால் 2005இன் இந்த புள்ளி விவரங்கள் எடுக்கப்படும் காலம் வரைக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கு 5 மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான தொகையும், ரணில் விக்ரமசிங்கவுக்கு 15 மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான தொகையும் இந்த அரசாங்கத்தினுடைய செலவினங்கள் இவர்களுக்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த செலவினங்கள் எதற்கு செய்தார்கள்? அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகள் முதற்கொண்டு அவர்களுக்கு உதவியவர்கள், அவர்களுக்குரிய சம்பளங்கள் என பல செலவினங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இது நிச்சயமாக இந்த வரப்பிரசாதங்கள், இவ்வாறான வரப்பிரசாதங்கள் இவர்களுக்கு தேவையா என்ற ஒரு விமர்சனங்களும் இருந்து வருகிறது. கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இவ்வாறான ஒரு பெரிய தொகை ஏன் செலவிடுகிறார்கள் என்பது சம்பந்தமாக ஒரு வினா எழுப்பப்படுகிறது. இலங்கை என்பது ஒரு வளர்ச்சி கண்ட நாடு அல்ல. பொருளாதார ரீதியாக இன்னும் பின்தங்கி இருக்கின்ற ஒரு நாடு என்ற ரீதியில் இவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை அந்தந்த சந்தர்ப்பங்களில் எடுத்திருக்க வேண்டும். புதிய அரசாங்கத்தினுடைய இந்த அதிரடி செயற்பாடு சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன என்பதை கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். நிச்சயமாக இந்த வரப்பிரசாதங்கள், சிறப்புரிமைகள் இவ்வாறு ரத்து செய்யப்படுவதன் மூலமாக பெரிதும் பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்க போகின்றவர் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்ற ஒரு தகவலும் சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. இது இந்த விடயங்கள் சம்பந்தமாகவும் இந்த அரசாங்கத்தினுடைய போக்கு சம்பந்தமாகவும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். நிச்சயமாக இது அரசியல் பதிவு ஒன்று அல்ல என்பதையும்
அரசாங்கத்தினுடைய மக்களுக்கான செயற்பாடுகள் சம்பந்தமாகவே எங்களுடைய யூடியூப் சேனலில் நாங்கள் தொடர்ச்சியாக பல வீடியோக்களை பதிவிட்டிருக்கின்றோம். இந்த இந்த செலவுகளை இவ்வாறு செய்துவிட்டு ஓய்வூதியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுடைய சம்பளங்களை அவர்கள் சரியாக செய்தார்களா என்பதை நாங்கள் பின்னோக்கி பார்க்க வேண்டும் என்ற ஒரு தகவலையும் வழங்கி இதே போன்ற ஒரு பயனுள்ள வீடியோ தகவலில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.